சபைக்கு தான் வருவோம், சபைக்கு தான் செய்வோம், சபையை குறித்து தான் இருக்கும் எண்ணங்கள் எல்லாம், வேதாகமத்தை குறித்து தான் இருக்கும். ஆனா நம்முடைய சுய கண்கள் ஒரு செல்ஃப் சென்டர்ட் ரைச்சியஸை வச்சுக்கிட்டு filthy அசுத்தமாய் தேவனுக்கு தோன்றுகிற ஒரு மனுஷனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். வாக்கு தத்தங்கள் கொடுக்கப்பட்ட போதிலும் வேதத்தை நீங்கள் வாசித்து 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 துதித்து ஜெபித்து ஜெபித்து ஏன் நம்முடைய வாழ்வில் வெற்றி காண முடியல? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த மாதத்தினுடைய முதலாவது நாள் ஞாயிற்றுக்கிழமையா இருக்கிறதுனால ஆண்டவருடைய பிளெஸிங் வேர்டை குறித்து இன்றைய நாளிலே நாம் தியானமும் அதுவே நம்முடைய வேதாகம பகுதியாகவும் இருக்கிறது. இந்த மாதத்தில் தேவன் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தை நீதிமொழிகளின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 12வது வசனம். நாங்கள் அழுக்கற கழுவப்படாமல் இருந்தும் தங்கள் பார்வைக்கு சுத்தமாக தோன்றுகிற சந்ததியாரும் உண்டு. இங்கே வேதம் மிக தெளிவான ஒரு காரியத்தை நமக்கு இங்கே விளக்குகிறது. The word was proclaimed at the time of Solomon. இந்த வார்த்தை சாலமோன் வாழ்ந்த காலங்களில் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தையாக இருக்கிறது. இந்த வார்த்தை ஆகூர் என்கிற ஒரு நபர், யாக்கே என்கிற நபர், இவர்கள் மூலமாக ஈத்தேலுக்கும் லேகேல் என்று சொல்லக்கூடிய மனிதர்களுக்கும் உரைக்கப்பட்ட வார்த்தை. இந்த நீதிமொழிகளின் இந்த 30ஆம் அதிகாரத்தின் 12வது வசனம், it was proclaimed by Agur, who was son of Chake. அதே அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். யாக்கேயின் குமாரனாகிய ஆகூர் என்னும் புருஷன் ஈத்தியேலுக்கும் ஊகாலுக்கும் உரைத்த உபதேச வாக்கியங்களாவன. உபதேச வாக்கியங்கள். Now, it is not an ordinary version. God proclaims this as a doctrine to his people. இவைகளை சத்தியத்துக்கென்று எடுத்து உரைக்கப்பட்ட ஒரு தருணத்தை இந்த வேத வாக்கியம் நமக்கு நன்கு விளக்குகிறது. 12வது வசனம் நமக்கு சொல்லுது, இந்த அதிகாரத்துல தாங்கள் அழுக்கற கழுவப்படாமல் இருந்து, something நம்முடைய மைண்ட், something நம்முடைய தாட்ஸ், something நம்முடைய எமோஷன்ஸ், something நம்முடைய ஆக்டிவிட்டியில இன்று வரையில் அது நம்மளை ஆளுகை செய்து வருதுன்னு சொல்றார் ஆண்டவர். தேவச்சனமே, God pinpoints with his persons. அவருடைய ஜனத்தை கொண்டு இந்த இடத்துல பிரகடனப்படுத்துகிற இந்த வேத வாக்கியம் தான். ஆகூர் என்கிற இந்த வார்த்தை, what does it mean? ஆகூர், what does it imply? அது ஒரு மனிதனுடைய பெயராக தான் இங்கே பதிவிடப்பட்டிருக்கிறது. பட் இந்த ஆகூருடைய அர்த்தம் என்ன? ஆகூர் எதை நமக்கு விவரிக்கிறது? ஆகூருடைய சாராம்சத்தை கொண்டு கர்த்தர் நமக்கு எதை கற்றுக் கொடுப்பதற்கு இந்த ஒரு வேத தியானத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகூர் என்பதற்கு கேதர்ட் என்று பெயர்.
30வது வசனம் சொல்லுது யாக்கேயின் குமாரனாகிய ஆகூர். சோ யாக்கே ஆங்கிலத்தில் ஜாக்கே என்று சொல்லுவார்கள். JAKEH. இதான் எபிரேயத்துல இந்த பேர். யாக்கே என்றால் ஒன்று இஸ் pious, or it is called as religious. இங்க தேவச்சனமே, இங்க சாக்கே என்கிற ஒரு தேவ மனுஷன் தன்னுடைய குமாரனை கொண்டு இங்கே விளக்குகிற ஒரு விளக்கம் தான். So வேத வசனம் whatever has been written word, எதெல்லாம் இந்த வேதாகமத்தில் எழுதப்பட்ட எழுத்தாக இருக்கிறதோ அந்த எழுத்தினுடைய பின்னணியிலே பலவிதமான சாராம்சங்கள் இருக்கு. நீங்க வேதத்தை வெறுமனே வாசிக்கிறவர்களா இருந்தீங்கன்னா நீங்க வெறுமனையானவர்களா தான் இருப்பீங்க. ஆனா இந்த எழுத்து என்ன என்று நீங்க பரிசுத்த ஆவியிட்ட நீங்க உங்க பாதையை டைவர்ட் பண்ணீங்கன்னா உங்க லைஃப் மாற ஆரம்பிக்கும். இங்கே வேதம் சொல்றது the pious and religious person. இப்போ இப்படி வச்சுக்கலாம், he is our almighty father. அவர் நம்முடைய பிதாவாகிய தேவன் என்று வைத்துக் கொள்ளலாம் ஒரு சிலருக்காக. இங்க வேதம் அப்படிதான் ப்ரோக்ளைம் பண்ணிருக்கு. யாக்கேயின் குமாரனாகிய ஆகூர் என்னும் புருஷன் ஈத்தியேலுக்கு வசனித்தது. So the word Holy Spirit மூலமா நமக்கு கொடுக்கப்படுகிறது. இங்கே பிதா இருக்கிறாரு, குமாரன் இருக்கிறாரு ஒரு சிலேடையாக. இப்போ இங்க நான் பேசுறேன்னா நான் வெறுமனே பேச முடியாது. நான் வெறுமனே பேசுறேன்னா அது பைத்தியமா இருக்கும். இதை பத்தி தெரியாம நான் எதனா பேசணும்னா ஏதோ உளறல் பிளாபரி. ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுது? ஈத்தியலுக்கு வசனித்து ஈத்தியலுக்கும் ஊகாலுக்கும் உரைத்த உபதேச வாக்கியங்கள். So it is a doctrine. இந்த உபதேசம் அன்னை காலகட்டத்துக்கு மாத்திரமா இருக்கிற நாட்களுக்கு எல்லாருக்கும் சரி, மனுஷன் இருக்கிற வரைக்கும் இந்த உபதேசம் it is a doctrine. அது உபதேசம் தான், அதுல மாற்றமில்லை. அதுதான் நமக்கு ஒரு பிளெஸிங்கா இன்னைக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். இந்த பிளெஸிங்ல என்னத்தை நமக்கு உரைக்கிறாரு? இங்கே வேதம் சொல்லுகிறது அந்த 12வது வசனத்திலே, தாங்கள் அழுக்கிற கடுமைப்படாமல் இருந்தும் தங்கள் பார்வைக்கு சுத்தமாக தோன்றுகிற சந்ததியாரும் உண்டு. சோ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையை பயணத்தை துவக்கி இருக்கிறோம். ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் நம்ம. ஆனா இந்த ரட்சிப்பு வந்த போதிலும் நாம இந்த லைன்ல இருக்கிறோமா அந்த லைன்ல இருக்கிறோமா இல்ல கர்த்தருடைய பார்வையில நம்ம வாழ்கிறோமா? இதுதான் நமக்கு இப்ப தேவை. நமக்கு ஆசீர்வாதம் தேவைதான், இல்லைன்னு சொல்லல. ஆனால் அந்த ஆசீர்வாதங்களை காட்டிலும் are we gathered with the pious and religious? நாம் ஒன்று சேர்க்கப்பட்டிருக்கிறோமா? எதற்கு pious என்றால் deity அப்படின்னு இன்னொரு வார்த்தை சொல்லலாம். அப்படின்னா தெய்வீகம். ரிலீஜியஸ் என்றால் என்ன? ரிலீஜியஸ் கர்த்தத்துவம் என்கிற ரிலீஜியஸா, அல்லது புத்திசம் என்கிற ஒரு தனி நபருடைய அவருடைய கோட்பாடுகளா, அல்லது இத்திகாசத்தின் கோட்பாடுகளா? இந்த பயஸ் இது எந்த ரிலீஜியஸை சார்ந்து இருக்கிறது? இவரிடத்துல ஆகூர் எதை கேதரிங்கா தன் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டார்? அவர் ஏற்றுக்கொண்டது சரி என்று சொல்லி 1ஆம் வசனத்தின்படியாக ஒரு கூட்டத்துக்கு அதை எடுத்து வைக்கிறார். இப்போ தேவச்சனமே, இப்போ ஆண்டவர் நம்மளை லைட்டா நம்மளை திங்க் பண்ணி நம்மளை பார்க்க வைக்கிறார். எதற்காக பார்க்க வைக்கிறாரு? இங்கே ஒரு செல்ஃப் ரைச்சியஸ்னஸ். ஆங்கிலத்தில் இந்த வேதாகமம் இந்த 30வது நீதிமொழியின் புஸ்தகம் 12வது வசனத்தை இப்படியா சொல்கிறது: There are those
who are clean in their own eyes, but are not washed of their filth. இங்கிலீஷ்ல ரொம்ப அருமையா இருக்கும். அது இங்கிலீஷ் ஆங்கிலம் தெரிஞ்சவங்க அதை நீங்க வாசித்து அதனுடைய சாராம்சத்துக்குள்ள போனீங்கன்னா வெரி டிஃபரண்ட் இனோவேஷன்ஸ் உள்ள கண்டுபிடிக்கக்கூடிய புதுமைகள் நிறைய உள்ள கொடுக்கப்பட்டிருக்கு. There are those who are clean in their own eyes. அநேகர் இன்னைக்கு தங்களுடைய கண்கள் சுத்தமாக இருக்கிறது என்று சொல்லுகிற மனிதர்களாக தான் கிறிஸ்தவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதான் வேதம் சொல்லுது. ஆங்கிலத்தில் இன்னும் சொல்லுது, but are not washed of their filthy. அசுத்தமானவைகளை இன்னும் கிளீனே பண்ணல. filthy என்றால் அசுத்தமானவை. பட் அவங்க எப்படி இருக்காங்க? அவங்க சொந்த கண்கள்ல ரொம்ப கிளீனா இருக்கிறதாக அவங்க தங்களை பார்த்து பிளெஸிங் வேர்டுன்னு சொல்லிட்டு இப்படியா சப்ஜெக்ட் இருக்குது. எங்க இருந்து உங்களுக்கு மாத்திரம் சப்ஜெக்ட் கிடைக்குது? இதுதான் பிளெஸிங். ஏனென்றால் நம்மளை எங்க நிக்கிறோம்னு தெரிஞ்சுக்கிற ஒரு கரெக்டான பொசிஷன் தெரிஞ்சோம்னா அடுத்ததை நம்மளால கரெக்ட் பண்ணிக்க முடியும். இன்னைக்கு கர்த்தத்துவம் நம்முடைய தோல்வியில் இருக்கிறது. அவர் நம்மளை நம்பி நம்ம கிட்ட சில காரியங்களை ஒன்னு உங்க குடும்பத்தில் ரட்சிக்கப்பட்டு வச்சிருக்கிறாருன்னா உன்னை கொண்டு ஒரு பெரிய மகிமையான காரியங்களை அந்த இடத்துல கட்டுவதற்காக தான். நம்ம நினைக்கலாம் சாதாரணமா நான் ரட்சிக்கப்பட்டு இல்லை. அவரு தன்னுடைய இரத்தத்தை சிந்தி தன்னுடைய ஜீவனை கொடுத்து ரட்சிக்கப்பட்ட மாத்திரம் இல்ல, அவர் அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்தால அந்த நீதியின் வல்லமை உங்களை என்னை நடத்துவதற்கு தான் அவர் கூப்பிட்டுருக்காரு. ஏன்னா நம்ம நடத்துதெல்லாம் இந்த வேத வசனத்தின்படி தான் இருக்கு. இதுவரைக்கும் நம்ம கரெக்ட் வேதத்தை அறிந்து கொள்ள, ஆனால் நம்முடைய சூழ்நிலை அறிந்து கொள்ளப்பட வேண்டும் என்கிற அந்த ஸ்டெப்புக்கு தான் கிறிஸ்தவை யாருமே போறதில்லை. ஏனென்றால் கிறிஸ்துவுக்குள் வந்த உடனே நம்ம எதிர்பார்க்கிறதெல்லாம் நம்முடைய வாழ்வு மாறணும், தரித்திரம் ஒழியணும், உடம்பு சுகமாகணும், நமக்கு வேண்டிய பொருளாதார முன்னேற்றங்கள், நம்ம போடுற ட்ரெஸ் முதற்கொண்டு நம்ம வச்சிருக்கிற வீடு முதற்கொண்டு பழையவையெல்லாம் ஒழிந்து போய் இவைகளெல்லாம் புதிதாக மாற வேண்டும் என்கிற அந்த சிந்தை தான் இருக்கே தவிர வேதத்தின் அடிப்படையில இருக்கிற சாக்கே என்கிற தகப்பன் மூலமாய் கற்றுக்கொண்ட ஒரு ஆகூர் அவர் என்ன செய்தாரோ அதன்படி நாம வாழுகிற வாழ்க்கைக்கு நேராக தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். சொல்லுங்க, நம்மை அழைத்திருக்கிறார். இப்போ இந்த அழைப்பு பற்றி தான் நாம அதிகமாய் நாம பார்க்க போகிறோம். இங்கே அவங்களுடைய ஓன் ஐஸ் திறந்திருப்பது. ஐஸ்னா அந்த ஐஸ் இல்ல, கண்கள். அவங்களுடைய சொந்த கண்கள் மிக தெளிவாய் இருக்கிறது என்று எண்ணுகிற எண்ணம் உடையவர்களுக்கு பேரு செல்ஃப் ரைச்சியஸ் இண்டிவிஜுவல்ஸ். இந்த செல்ஃப் ரைச்சியஸ் இண்டிவிஜுவல் தான் இன்னைக்கு இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. they think they are morally spiritually clean. செல்ஃப் ரைச்சியஸ் எனக்கு தெரியாத அவசரம், என் பார்வையில நான் கர்த்தரோட கரெக்டா இருக்கிறேன் அப்படின்னு உணர்த்தப்படுகிற கிறிஸ்தவர்கள் தான் அவங்க தங்களை கிளீன் என்று சொல்லுகிறவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று வேதம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. ஒன்று, they are morally. மாறல்னா என்ன? இப்போ உலக வாழ்க்கையில என்ன நடந்துட்டு இருக்குதோ, உலகம் எப்படி போயிட்டு இருக்குதோ அதுல நான் பெர்ஃபெக்ட்டா இருக்கிறேன், அது மாறல். அடுத்தது ஸ்பிரிச்சுவல். இதுல அவர் சரியா இருக்கிறான் என்று உணர்கிறதுனாலே, இதுல சரியா இருக்கிறேன் என்று இது ஸ்பெஷலா அல்லது இது ஸ்பெஷலா
எது ஸ்பெஷல்? ஸ்பிரிச்சுவல் தான் ஸ்பெஷல். நான் ஸ்பிரிச்சுவலா சரியா இருக்கிறேன், அப்படி இருக்கிறதுனால நான் மாறலும் சரியா இருக்கிறேன். இதுல இருந்து தான் இதுக்கு வர முடியும். This moral differs with culture to culture. நல்ல புரியுதுங்களா? மாரல் கலாச்சாரத்துக்கு கலாச்சாரம். இப்ப அமெரிக்காவில் 10 நாளைக்கு ஒரு ஒய்ஃப், 10 நாளைக்கு ஒரு புருஷன். அவன் நாட்டுக்கு அது காலையில அப்ளை பண்ணா மத்தியானம் 2 மணிக்கெல்லாம் டைவர்ஸ் கொடுத்துருவாங்க. நம்ம ஊர்ல செல்லுபடி ஆகுமா? அது கல்ச்சர். கல்ச்சருக்கு தமிழ்ல என்ன? கலாச்சாரம். தேவச்சனமே, இப்போ கலாச்சாரத்துல நான் சரியா இருக்கிறேன், அதனால நான் ஸ்பிரிச்சுவல்ல சரியா இருக்கிறேன்னு சொல்ல முடியுமா? இப்போ வேதம் அதைத்தான் தெளிவுபடுத்துகிறது. செல்ஃப் ரைச்சியஸ் இண்டிவிஜுவல்ஸ் think they are morally and spiritually clean. இப்போ நீங்க உங்களுடைய சொந்த வாழ்வுல வாக்குத்தத்தங்கள், வேதாகமத்தில் கொடுக்கக்கூடிய சத்தியங்கள் உங்க வாழ்க்கையில நிறைவேற வேண்டுமானால் இன்னைக்கு நீங்க எடுத்துக்கொண்டிருக்கிற மாரல் முடிவுகள், நல்லா கவனிச்சுக்கங்க. என்ன முடிவு? மாரல் கலாச்சாரத்தின்படி, சூழ்நிலைகளின்படி, according to circumstances and situations, சந்தர்ப்பங்களின்படி நீங்க எடுத்து நான் மாரல்ல பெர்ஃபெக்ட்டா இருக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னு வச்சுக்கங்களேன், ஸ்பிரிச்சுவல் உங்களுக்கு எல்லாமே அவுட். விளங்கிச்சீங்களா? அததான் ஜாக்கே the pious religious person இவற்றிலிருந்து பெற்றுக்கொண்ட ஆகூர் என்ற கேதர் அவருக்குள்ள மைண்ட்ல கேதர் பண்ணியிருக்கிறான், ஞானத்துல கேதர் பண்ணியிருக்கிறான். இதெல்லாம் பார்த்துட்டு சாலமோன் வாழ்ந்த காலங்கள்ல எது சரி எது சரியில்லை என்பதை இந்த 30ஆம் அதிகாரத்துல பகிரங்கமாய் கொடுக்கப்பட்டு அதை ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன். அது ஒரு நாள்ல உங்களுக்கு எடுக்கிற சப்ஜெக்ட் இல்லை, அது உங்களை அப்படியே டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல கொண்டு போகணும். ரொம்ப டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல கொண்டு போகணும். அவ்வளோ ஈஸி இல்லை. நம்மெல்லாம் சாப்பிட்ட ஆகாரமே வேற. ஆகாரம்னா இந்த தீனி இல்லை, இதுக்கு போட்டிருக்கிற தீனியே வேற வழியில வாழ்ந்துட்டோம். நம்மெல்லாம் ரொம்ப ப்ராப்ளமேட்டிக் இஷ்யூ. ஆனா நம்மளால முடியும். அதுக்குதான் நம்மள ஒரு விசேஷித்த சந்ததியாக தேவன் நம்மளை வேறு பிரிச்சு நம்மளை எடுத்திருக்கிறார். இங்கே வேதம் நமக்கு சொல்லுகிறது, ஒரு செல்ஃப் சென்டர்டாக வாழ்கிறோம். தேவச்சனமே, வாக்குத்தத்தங்கள் ஏன் நான் கிறிஸ்தவனா மாதிரி 10 வருஷம் ஆச்சு, 15 வருஷம் ஆச்சு, 20 ஆச்சு, 30 ஆச்சு, 15 வருஷமா 20 வருஷமா சபைக்கு போயிட்டு இருக்கேன், சத்தியத்தை தெரிந்து கொண்டிருக்கிறேன், என் வாழ்க்கையில ஏன் இன்னும் வளர்ச்சி அல்ல? செல்ஃப் சென்டர், சுயம் சார்ந்த. இந்த விஷயம் நம்மளை ரொம்ப பாதிக்கும் ஸ்பிரிச்சுவல் வளர்ச்சியில. தேவனால் உங்களுக்கு பல கோடிகள் கொடுப்பதற்கு அவர் ரெடியா இருக்கார். எதுல நீங்க தவித்துக் கொண்டிருக்கிறீங்களோ அதுல இருந்து ரிலீஸ் பண்ண அவர் ரெடியா இருக்கார். நீங்க ஜெபங்கள் தேவன் கேட்கப்படுகிற ஜெபங்களாக தான் இருக்கு. பட் தேவன் அதை உங்களுக்கு கொடுக்கிறாரு. நமக்கு அது கேட்கல, நமக்கு அது தெரியல. ஏனென்றால் இந்த செல்ஃப் சென்டர்ட், இந்த சுயம் சார்ந்த நமக்குள் இருக்கக்கூடிய டாக்டரின்ஸ், ஆண்டவர் கொடுத்திருக்கிற உபதேசங்கள். இங்க 30வது வசனத்துல நம்ம என்ன வாசித்தோம்? அவருடைய வசனித்து அவர் கொடுத்த உபதேசமாவது வாக்கியங்களாவது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆனா செல்ஃப் சென்டர்டா இருக்கிற ஒரு மனிதனுடைய வாழ்வு, அவனுக்குள் என்ன தோன்றுகிறதோ அது பிரச்சனைக்குரியதாக இருக்கிறது. அது எப்படிப்பட்டதா இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ப்ரீடென்டியஸ்.
அது ப்ரீடென்டியஸா இருக்கு. செல்ஃப் சென்டர் அப்படி என்றால் சுய அந்த சார்ந்த அந்த சிந்தனைகள் எல்லாம் அது ப்ரீடென்டியஸா இருக்குது. அது எப்படின்னா பிசாஸ் பாசாங்குத்தனமான அணுகுமுறைகள். தேவன் என்ன சொல்றாரு ஓபனா நான் சொல்றேன். நம்ம எல்லாருமே சுயமாகவும் தேவனை போல பாசாங்கு காட்டிட்டு நான் சொல்லுது வேதம் சொல்லுது. என்ன ஒண்ணு சொல்றாரு, நாம எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? பாசாங்குத்தனமான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை, சுயம் சார்ந்ததை நம்ம அப்படி வாழ்ந்துட்டு டோட்டலா நீங்க உங்க கான்செப்டே உங்களுக்குள்ள யோசனை பண்ணி பாருங்க. உங்க நீதியை தான் நீங்க நிலைநாட்ட பார்க்கிறோம். நீங்க சொல்றதா மற்றவங்க கேட்கணும்னு எதிர்பார்க்கிறோம். நம்ம கொடுக்குற பில்டப் எல்லாம் வேத ரீதியில் அப்படிதான் இருக்கு. ஆனா சொல்லிக்கிறது பார்த்தா பிரமாதமா ஒன்றும் ஸ்பிரிச்சுவலா ஒன்றும் இல்லை. முன்னாடி நான் எழுதி போட்டேன் எப்படி மாரலா இருக்கு. மாரலுக்கு தமிழ்ல என்ன எழுதி போட்ட? கலாச்சாரத்தின் வழியாக இன்றைக்கு நடக்கிற சந்தர்ப்பத்தின் சூழ்நிலைகள் வழியாக தான் இருக்கிறது தேவச்சனமே. அது மாத்திரமல்ல, தேவனுடைய பார்வையில இது ரெண்டையும் சொல்றாரு. இது ரெண்டும் ஏன் பார்வையில் அது அசுத்தம் உள்ளது, ஃபில்தி. இப்ப இயேசுசாமி இதெல்லாம் நமக்கு சொல்லி வச்சுட்டு போயிருக்கிறார். நம்மளை யாரா பாக்குறாருன்னா அவரை போலவே மெஷர்ல நீங்க இருக்கிறீங்களாங்கிறத நம்மளை பார்க்கிறாரு. ஆனா நம்ம மெஷர்ல இறங்கிட்டோம், இந்த ஃபில்தியில இறங்கிட்டோம். இதனுடைய ரூட் அந்த பல வேர்கள் இருக்குது. அந்த வேர்ல ஒண்ணு பாசாங்குத்தனமான அனுபவம், இன்னொன்னு சுயம் சார்ந்த அனுபவங்கள். இதுல வாழ்ந்துகிட்டு வரோம். ஆனா நம்மள பிளெஸிங்கா இருக்கிறதுக்கு கர்த்தர் கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். இங்க அவர் சொல்றாரு நம்முடைய அட்ஹரன்ஸ், அட்ஹரன்ஸ் என்கிற ஆங்கில வார்த்தை இது என்ன என்றால் கடைபிடித்தல் என்று பெயர். நம்முடைய அட்ஹரன்ஸ், இந்த பைபிளை வாசிக்கிறோம், வசனம் கேட்கிறோம், துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். இவைகள் எல்லாம் எப்படி இருக்குன்னா, the Israelites through adherence to religious ceremonies and sacrifices. இஸ்ரேல் ஜனங்கள் எதை கடைபிடித்தார்கள்? ரிலீஜியஸ், அதாவது ஈத்தியேலை பத்தி நம்ம என்ன படிச்சோம்? he was a pious and religious person. அவர் ஆகூர் தன் மகன் மூலமாக கற்றுக் கொடுத்தார். இப்போ இஸ்ரேல் ஜனங்கள் எதை கற்றுக்கொண்டார்கள், எதை கடைபிடித்தார்கள்? the religious ceremonies. செரிமோனிஸ்னா என்ன? கொண்டாட்டம். அந்த கொண்டாட்டத்தை ரிலீஜியஸா கற்றுக்கொண்டாங்க, அவ்வளவுதான். நல்லா புரியுதுங்களா? இப்போ நம்மள எந்த விதத்துல ஆண்டவர் டிஃபைன் பண்றார்? நீங்களும் நானும் ஆகூர் இத்தியேல் வாழ்ந்த அந்த காலங்களில் அந்த மக்கள் எப்படி இருந்தார்களோ, இப்போ ரிலீஜியஸ் செரிமோனியா தான் நான் வேதத்தை பார்த்துட்டு இருக்கிறோம். விளங்குதா? எத்தனை பேர் விளங்குது? The Israelites who lived on the days of Agur, அவங்க வாழ்ந்த பொழுது அவங்களுடைய மதமோ
இல்லை நியாயப்பிரமாணமோ அல்லது வேதத்தின்படியாகவோ அந்த கலாச்சாரத்தை கற்றுக்கொண்டு அதன்படி கடைபிடித்து வாழ்ந்தது போல பாசாங்குத்தனமான அணுமுறையிலே வாழ்ந்தார்கள். எத்தனை பேருக்கு புரிஞ்சிருக்கு? இப்போ தேவன் நம்மளோட என்ன பேசுறார் என்றால், அன்றைக்கு இஸ்ரேல் ஜனங்கள் வாழ்ந்த அந்த வாழ்க்கையை தான் இன்றைக்கு இந்த 2024வது வருஷத்திலையும் நாம் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறோம். அதற்கு பேர் தான் adherence. அதைத்தான் நாமளும் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறோமா? சோ வாக்குத்தத்தங்களாய் இருந்த போதிலும் அவைகள் நம்முடைய வாழ்வில் இன்னும் கிடைக்காம, கடைபிடிக்கிற அனுபவம் அது ரிலீஜியஸ் செரிமோனியாக, கொண்டாட்டங்களாக நம்முடைய உள்ளத்தில் இருக்கே தவிர அவைகள் பிரதிபலிக்கப்படவில்லை. அவைகள் எடுத்து வேதாகம ரீதியாய் மற்றவர்களுக்கு அது கடைபிடிக்கும் அளவும் pious and religious. வெறும் ரிலிஜியஸா இருக்கு, பட் இட் should be pious. அது டெய்டியாக, பரிசுத்தமாக, அசுத்தமாக அல்ல. கடைபிடிப்பது என்னவோ the ceremonies of religious, பட் கடைபிடித்தது வேறையா இருக்கு. பட் அசுத்தத்துக்குரியதாக நாம் நம்முடைய செல்ஃப் சென்டர்ட், சுயம் சார்ந்ததாக அது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று வேதாகமம் நம்மை குறிக்கிறது. தேவஜனமே, வாழ்வை மாற்றிக்கொள்ளுகிற அனுபவம் தான் வாக்குத்தத்தங்கள். வாழ்வை பிரதிபலிக்க கிறிஸ்துவின் சாயலாக மாற்றுவதுதான் வேதாகமம். இங்கே அது மாத்திரமல்ல, இங்கே 30:12 மறுபடியும் வாசிப்போம். கழுவப்படாமல் இருந்தும், தாங்கள் அழுக்கற கழுவப்படாமல் இருந்தும் தங்கள் பார்வைக்கு சுத்தமாக தோன்றுகிற சந்ததியாரும் உண்டு. தேவச்சனமே, இங்க சொல்றாரு தங்கள் பார்வைக்கு. இங்க தங்கள் பார்வைக்கு அது எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இது தேவனுடைய பார்வையில் இல்லை என்ற அர்த்தம். இப்போ தங்கள் பார்வைக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவனுடைய பார்வையில இல்லை, அப்படிதான் அர்த்தம். விளங்குதுங்களா? நீங்க புரிஞ்சாதான் நீங்க உண்மையான தி பெஸ்ட் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இங்க வேதம் தெளிவா சொல்லுகிறது, தங்கள் பார்வைக்கு என்று சொல்லுகிறது, நாட் இன் தி ஐஸ் ஆஃப் தி காட். அது தேவனுடைய பார்வையில இல்லை என்று அர்த்தம். இப்போ பொதுவா மனிதன் அப்படின்னு எடுத்தீங்கன்னா யார் அவன்? இவன் யார் என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் இது புரியாம நம்ம வாழறதுனால தான் நமக்கு வெற்றிகள் இன்னும் தாமதத்தில் இருக்கு. பல திருச்சபைகள் யார் என்று நமக்கு தெரியாது, மாய்மால திருச்சபைகளாகவே வாழ்ந்து பல ஜெனரேஷன் அந்த திருச்சபையில வாழ்ந்து பலர் அடக்கம் பண்ணப்பட்டு பலர் பிள்ளைகளுக்கு பிரதிஷ்டை செய்யப்பட்டு திருமணம் பிரதிஷ்டை செய்யப்பட்டு வழி வழி வழியாக வெறும் மனிதன் என்கிற ஒரு திருச்சபையாக இருக்கு. தேவனுடைய திருச்சபையாகவே மாறுது. காரணம் அவர்களுடைய ஞானத்தினால், அவர்கள் பெற்றிருக்கிற அறிவினாலே போதனைகள் நடக்கிற திருச்சபையாக இருக்கு. ஒரு சரித்திர பூர்வமா உங்களுக்கு சொல்லணும்னா 70 years captivity, 70 ஆண்டுகள் இவங்க பாபிலோன்ல இருக்கிறாங்க. இதுக்கப்புறம் ஒரு விடுதலை. இந்த விடுதலை எப்படி இருக்குன்னா பிசிக்கலா தான் விடுதலை. தேவ ஜனமே,
இப்போ பிசிக்கல் விடுதலை தான் நம்மளும் இருக்கிறோம். இப்போ கிறிஸ்து பிறந்து நமக்கு அவர் விடுதலை எதுல கொடுத்திருக்கிறார்னா பிசிக்கல் பிளஸ் ஸ்பிரிச்சுவல். ஆவிக்குரிய ரீதியிலே விடுதலை, சரீர பிரகாரமாகவும் நமக்கு விடுதலை. இது ரெண்டும் கொடுத்தனால தான் கிரைஸ்ட் வாஸ் ரிசரக்டட். இப்போ தேவச்சனமே இந்த விடுதலை இன்றைக்கு வரைக்கும் till 1/9/2024 வரைக்கும் இன்னும் பெர்ஃபெக்ட் ஆகல. பாபிலோன்ல சிறையிருப்பு, பாபிலோன்ல கிரைஸ்ட் சென்டர்ட் வாழ்க்கை வாழ்ந்திருக்க முடியுமா? அந்த நாட்டு கலாச்சாரம், அந்த நாட்டு சம்பவங்கள், அந்த நாட்டு பிரச்சனைகள் உன் மைண்டை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். கிறிஸ்து இயேசு மல்கியால இருந்து 400 வருடங்களுக்கு அப்புறம் கிரைஸ்ட் வரார் வெளியே. 4000 years from Adam வெளியே வரார். யாருக்காக? உங்க பாவத்தை, உங்க சாபத்தை, ஏன் பாவத்தை, ஏன் சாபத்தெல்லாம் மாற்றுவதற்காக. நமக்கு வந்து இப்போ 2024ல இருக்கிறோம். இன்று வரையிலாக இந்த கேப்டிவிட்டியிலிருந்து பெற்ற இந்த விடுதலை இன்னும் ஹோல்னஸ் பரிபூர்ணமாகலை. ஏன் பரிபூர்ணமாகல? அவர் adherence கடைபிடித்த அனுபவங்கள் it is not likely of Jesus Christ. அது தேவனுடைய சாயலை சார்ந்த ஒரு வாழ்க்கைக்கு இன்னும் நம்ம வர முடியல. நமக்கு தெரியவும் சரியா தெரியல. ஜீசஸ் தெரியும், அவ்வளவுதான். பட் கடைபிடிக்க வேண்டிய விவரங்கள் இன்னும் நம்முடைய மைண்டுக்கு நமக்கு இன்னும் சரியா கிடைக்கும். அது எப்படிப்பட்டதா இருக்கு? தங்கள் பார்வைக்கு உள்ளதா இருக்கு, அது தேவனுடைய பார்வையில இல்ல. இப்போ நாம இன்னும் we are just a general human. யாராக இருக்கிறோம் நம்ம? இந்த human ஒருவேளை he may be pure by nature. pure by nature அப்படின்னா நமக்கு வால் எதனா இருக்குதா? எது இல்லையே. கொம்பு எதனா இருக்கா? இல்லையே. சோ ஒரு மனிதனை தேவன் எப்படி சிருஷ்டித்தாரோ அந்த நேச்சர் மாறல. அது பியூரா இருக்கு. அதுல எதுவுமே இல்லையாக்கா 3 கட்டு இருந்தா வித்தியாசமா பார்ப்பாங்க இல்லையா? ஒண்ணும் இல்ல, விரல் ஒண்ணு சைட்ல தூக்கிட்டு இருந்தாலும் அது நம்ம சொல்றதை கேட்காது. இது வரைக்கும் கேட்கும். இங்க இருந்து ஆரம்பிச்சு 1 2 3 4 5 வரைக்கும் கேட்கும். இந்த 6வது விரல் பாருங்க, இது ஆடுற மாதிரி அது அங்க இங்கே ஆடும். யாருக்கா 6 விரல் இருக்கா? யாராவது 6 விரல் யாரா இருக்குதா? இருந்தா கொஞ்சம் ஆட்டி காமிக்கலாம். அவர் தனியா செயல்படுவாரா? அது நேச்சரை விட கொஞ்சம் வித்தியாசம். சோ இன்னைக்கு எல்லா மனிதர்களும் they are pure by nature. இதுல மாற்றங்கள் கிடையாது. சோ தேவனுடைய சிருஷ்டிப்புல ப்ராப்ளம் இல்லை. ஆனால் are through anything done by them, அவங்க என்னென்னலாம் செய்யறாங்களோ அது நேச்சருக்கு உட்பட்டு தான் நடக்குது. என்ன ப்ராப்ளம்? அவங்களுக்குள்ள கிரேஸ் ஆஃப் காட் இருக்குதா? ஒரு ஆச்சரியமா பார்க்கணும். ஆண்டவருடைய கிருபை எவ்வளவு தூரம் இருக்கு? அல்லது ரைச்சியஸ் ஆஃப் ஜீசஸ், இது அவங்களுக்குள்ள இருக்குதா? இந்த நேச்சர் மாறல மனுஷனுக்குள்ள. தேவனுடைய கிருபை அவனுக்குள்ள மாறாம தானே இருக்கணும். அவருடைய நீதி அவனுக்குள்ள மாறாம தானே இருக்கணும். அன்னைக்கு ஏதேன்ல எதை சிருஷ்டித்தாரோ மனிதன், அந்த சாயல், அந்த கிரியேட்டிவிட்டியில மாறல. இப்போ ஜீசஸ் மாறாதவராய் அந்த கிருபையை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. அவருடைய நீதியை நம்ம கிட்ட கொடுத்திருக்கிறார்.
அதை ரிசீவ் பண்ணியிருக்கணும். இந்த நேச்சர் மனுஷன் என்ன பண்ணியிருக்கணும்? அதை ரிசீவ் பண்ணியிருக்கணும். அது இன்ஹெரிட்டன்ஸா உள்ள வந்திருக்கணும். அதை கடைபிடிப்பதற்காக என்ன சொல்லுகிறது என்பதை கடைபிடிப்பதற்காக நம்மளுக்குள்ள அது வந்திருக்கணும். தேவச்சனமே, சாலமோன் காலத்துல நடந்தது அது உண்மை. யாரும் கடைபிடிக்கல. இயேசுநாதர் வாழ்ந்த காலங்களில சதுசேயர் பரிசேயர்கள் கடைபிடித்தார்களா? நியாயப்பிரமாணிகள் கடைபிடித்தார்களா? கிரைஸ்டுக்கு அப்புறம் 2024 வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீங்களும் நானும் அதை கடைபிடிக்கிறோம். That is a question. By nature we are pure humans. But have we received the grace of the God? கிரேஸ் இல்லையா? கிரேஸ் இல்லையா? கிருபை இல்லையா? இருக்குதா இல்லையா? அவருடைய ரைச்சியஸ், அவருடைய நீதி இருக்குதா இல்லையா? ஏன் இந்த நேச்சர் மேனுக்குள்ள இறங்கல? அதுதான் ஆகூர் காலங்களில் எடுத்துரைத்தார், வசனித்தார். இயேசுநாதர் வாழ்ந்த காலங்களிலும் வசனித்தார். சதுசேயர்களும் பரிசேயர்களும் நியாயப்பிரமாணிகளும் என்ன செய்தாங்க? புறக்கணித்தாங்க. உண்டா இல்லையா? இன்னைக்கு நீங்களும் நானுமே இருக்கிறோம். நீங்க ரட்சிக்கப்படாதவனை விட்டுடுங்க. ரட்சிக்கப்படல, அவனுக்கு எதுவுமே தெரியாது. ஆனா நீங்களும் நானும், நீங்கள் நானும் எப்படி இருக்கோம்? இதுதான் எத்தனை பேருக்கு இப்போ இன்ட்ரோடக்ஷன் விளங்கி இருக்கு? விளங்கி இருக்குதா? கிளீனா புரிஞ்சிருக்குதா? அன்றைக்கு ஆகூர் காலங்கள்ல நடந்தது. பல நூற்றாண்டுகள் தாண்டி கிறிஸ்து இயேசு காலங்களிலே நடத்தப்பட்டது. இன்னைக்கு 2000 ஆண்டுகள் தாண்டி இன்னைக்கு நீங்களும் நானும் பை நேச்சர் ஹியூமனா பிறந்திருக்கிறோம். இயற்கையின்படி தேவன் ஏதேன் தோட்டத்தில் எதை சிருஷ்டித்தாரோ அதே சிருஷ்டிப்புல ஒண்ணு மாறல. உங்களுக்கு வேணும். உண்டா இல்லையா? உண்மைதானே? சரி, இப்போ அவர் நமக்காக அன்றைக்கு இல்லாததை இப்போ கொடுத்திருக்கிறார். ரெண்டு, ஒன் இஸ் கிரேஸ் ஆஃப் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட், இன்னொன்று ரைச்சியஸ் ஆஃப் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். இவ்வளவும் இப்போ நமக்கு கொடுக்கப்பட்டது. இந்த சத்தியத்தின்படி உங்களுடைய வாழ்வு என்னவாக இருக்கிறது? அருமையான தேவச்சனமே, லூக்கா சுவிசேஷ அதிகாரம், இங்க சதுசேயர் பரிசேயரை பற்றி இங்க ஆண்டவர் ஒரு சின்ன ஒரு விளக்கத்தை இங்க கொடுக்கிறாரு. 18ஆம் அதிகாரம், லூக்கா 18ஆம் அதிகாரம், பக்கம் 110, புதிய ஏற்பாட்டின் புஸ்தகத்துல வசனம் 9 - 14 வரையிலாக நாம் வாசிக்க கேட்போம். அன்றியும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமாய் எண்ணின சிலரை குறித்து அவர் ஒரு உவமையை சொன்னார். இங்கே Jesus Christ proclaims some facts. He proclaims the fact. இங்கே உண்மையை, ஒரு ஆணித்தனமா நடந்த உண்மையை ஒரு உவமையாக இங்க சொல்றார் ஜீசஸ். அவருக்கு எல்லாமே தெரியுமில்ல? ஆகூர் காலங்களில் நடந்தது தெரியுமா தெரியாதா? அவர்தான் வேதமே, அவர்தான் வார்த்தை. இப்ப அவருங்க சொல்றாரு, எப்படிப்பட்டதை சொல்றாரு? அன்றியும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமாக எண்ணின சிலரை குறித்து அவர் ஒரு உவமை இந்த இடத்துல கொண்டாடுறார். ஒரு எக்ஸாம்பிள் வாசிப்போம். 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். 2 மனுஷர்கள் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனாங்க. வாசி. ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். இப்போ ஒருத்தன் பரிசேயன், இன்னொருத்தன் ஆயக்காரன். ஆயக்காரன் யாருன்னா டாக்ஸ் கலெக்டர், நல்ல படிச்சவனா இருக்கணும், கணக்கு போட தெரிஞ்சிருக்கணும். ஆளை பார்த்தோன்னு சொல்றான், டேய் இவன் தசம்பாத்துல ஏமாத்துறவன்டா, நேக்கா ஏமாத்துறான் பாரு அப்படின்னு. அப்படிப்பட்ட ஆயக்காரன். இப்போ இவ்வளவு ஏமாற்றான், மற்றவனை பற்றிலாம் தெரிஞ்சவன் ஆயக்காரன், இன்னொருத்த பரிசேயன். பாப்போம், வாசிக்க கேட்டோம். பரிசேயன் நின்று, தேவனே, நான்
பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலும் இந்த ஆயக்காரனை போலும் இராததினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். இப்போ இங்க பரிசேயன் இங்க சாதாரண ஆளா இல்ல, ஆயக்காரனும் ஒரு சாதாரண ஆளா இல்ல. ஆனா தேவனுக்கு முன்பாக இந்த பரிசேயனும் ஆயக்காரனும் என்ன சொல்றாங்கங்கறத ஒரு ஓமையா சொல்றாரு. இங்க பரிசேயன் என்ன சொல்றான்? தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். அவன் சொல்றான், அதற்கு பாருங்க, ஆயக்காரன் ஒரு டாக்ஸ் கலெக்டர் சாமி, அவன் பயங்கரமான ஆளுவான். ஆனா அவனை போலலாம் நானே இல்லவே இல்லை. வாசி. வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்தை எல்லாம் தசம்பாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். சொல்றான், சமே நான் எவ்வளவு கிளீன் பாத்தீங்களா? உங்க வேதத்தை வாசிக்கலாம், தசம்பாவம் பத்தி எனக்கு தெரியும், எனக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆலயம் போகலாம், எனக்கு தசம்பாவத்தை போய் நான் வாசிக்கிறத கொடுக்க முடியும்? அப்ப நான் ஆலயத்துக்கும் போறேன். பிரமாதமா சொல்றான், ஆண்டவரை பார்த்து சொல்றான். எல்லாம் வாசிப்போம். ஆயக்காரன் தூரத்திலே நின்று, ஆயக்காரன் தூரத்திலிருந்து தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல், வானத்துக்கு கூட அவனால ஏறெடுக்க துணிய முடியல. ஏன்னா தன் மார்பிலே அடித்துக் கொண்டு, ஒருவேளை அநியாயம் பண்றதா தெரியுமோ என்னவோ தெரியல, மனுஷரை ஏமாத்தி சாப்பிட்டு போனா என்னவோ தெரியல, நமக்கு தெரியாது. அந்த ஆயக்காரன் ஸ்பெஷலா, அந்த ஆயக்காரனை பத்தி உங்களுக்கு தெரியாது, எனக்கு ஆண்டவருக்கு ஒரு ஆள் தான் தெரியும். அது ஒரு ஓமையா நமக்கு சொல்றாரு. இப்போ அவன் ஆலயத்துக்கு வர துணிந்தானா? ஆனா அவர் யாரு? இன்னொருத்தர் வந்தாரு, அவர் ஆலயத்துக்குள்ள போனாரு, தசம்பாவம் கொடுத்தான்னு போட்டுருக்கு, விஷயம் தெரிஞ்சால்தான் போட்டுருக்கு. ஆலயத்துக்கு போறவன் அவரு கையில ஏதோ ஒரு தோல் சுருள், ஏதோ வேதாகம் எடுத்திருக்கும். அந்த காலத்துல என்ன இருந்ததோ அதான் இருந்திருக்கும். இத மாதிரி நம்மள புதிய ஏற்பாடு இதெல்லாம் அப்ப இல்ல. தோரா இருந்தது, தோரா இருந்தது. சோ அதெல்லாம் அறிந்து ஆண்டவரை துதிக்கணும், பாராட்டணும், இதெல்லாம் அவனுக்கு தெரிஞ்சு ஆண்டவர்கிட்ட சொல்றான். வந்து எங்க சொல்றான்? ஆலயத்துல. இப்ப இன்னொருத்தர் இருக்கிறார், அவர் எங்க இருக்கிறாரு? தூரத்துல. அவருக்கு வேதம் சொல்றது துணிவு இல்லையா? ஆலயத்துல போய் நம்ம இதை சொல்றதுக்கு துணிவு இல்லை. ஒருவேளை அவருடைய மிஸ்டேக் அவருக்கு தெரிஞ்சிருப்பான். சரி, வாசிப்போம். ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்துக்கொண்டு தேவனே, பாவியாக என் மேல் கிருபையாயிரும் என்றான். இப்ப ஆண்டவர்ட்ட எதை கேட்கிறான்? கிரேஸ் ஆஃப் தி காட். He is pure by nature as a human. மனிதனாக சிருஷ்டிக்கப்பட்ட காலங்களில் அவன் ஒரு மனிதனாகவே இருக்கிறான். இப்ப ஆண்டவர்ட்ட என்ன கேட்கிறான்? கிரேஸை கேட்கிறான். ஆண்டவரே, என் மேல கிருபையாயிரும். அவனல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்ப போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்போ இந்த பியூர் பை நேச்சர் ஆஃப் மேன், இவன் என்ன சொல்றான்? ஆண்டவர்கிட்ட பார்த்து சொல்றான், ஆண்டவரே உங்களை எனக்கு தெரியும், ஆனா நீர் எதிர்பார்க்கிற பியூர் என்கிட்ட இல்லை. இங்க சப்மிஷன், சரண்டரிங் ஆண்டவர் பார்க்கிறார். ஒப்படைப்பையும் ஆண்டவருடைய சமூகத்துல தன்னை முழுமையாக ஒரு சப்மிஷனா தனக்குள் என்னென்ன உள்ளதோ அத்தனையுமே ஆண்டவர்கிட்ட டோட்டலா கொடுத்துருவான். ஆலயத்துக்கு வந்த அந்த மனிதனும் சரி தேவன்கிட்ட ஒப்படைச்சாதான். But he had a comparison. He had a comparison. சாமி, நான் அவனை போல இல்லை, இவனை போல இல்லை, அதை போல இல்லை, இதை போல இல்லை. என் லைஃப் சுத்தமா உங்களுக்கு பர்ஃபெக்டா தசம்பா கொண்டு கொடுத்த லைஃப் நான். தேவச்சனமே, இப்போ தன்னையே அவன் நீதிமானாய் ஆண்டவர்கிட்ட என்ன பண்றான்? ஒரு பிக்சரைசிங். சரி, ஆலயத்துக்கு வராதவன்
கண்டிப்பா வேதத்தை பத்தி அறியாதவன்னா தன்னுடைய பாவம் அவனுக்கு அறியாமையில இருந்து தன் பாவத்தை பத்தி தெரிஞ்சதுனால அவன் ஆலயத்துக்குள்ள காலை கூட எடுத்து வைக்கல. வேதம் போட்டிருக்கு, வானத்தை அண்ணாந்து பார்க்க கூட அவனுக்கு துணிவில்லை. தேவச்சனமே, இங்க ஆண்டுடைய வார்த்தை சொல்கிறது, அவனல்ல இவனே நீதிமானாய் ஆக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். whoever commits, யார் தன்னை ஆண்டவர்கிட்ட ஒரு கமிட்மெண்டா ஒப்பு கொடுக்கிறாங்களோ, ஒருவேளை உங்களுடைய வாழ்வுல நீங்க செய்யறதான் கரெக்ட்னு எங்கேயாவது வாக்குவாதம் பண்ணிருந்தீங்கன்னா உங்களை கொஞ்சம் திருத்திங்க. நீங்க பெர்ஃபெக்ட்டா இருந்தா கூட சரி, வாக்குவாதத்துல நான் பெர்ஃபெக்ட் இனிமேல் சொல்லாதீங்க. நம்ம யாரா மாறுறோம்னு கேட்டீங்கன்னா செல்ஃப் சென்டர்டா மாறும். நீங்க ஒருவேளை புரிய வைக்கிறதுக்கு 1000 வார்த்தையை சொல்லி வேணா புரிய வைக்கலாம். பட் நீதி அந்த இடத்துல என்னன்னு இங்க ஜீசஸ் தான் சொல்றாரு. நீதியை அவனல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். So who has committed themselves to the Lord, whether it is a mistake or not a mistake, அடர்ந்து குற்றமோ குற்றம் இல்லையோ, நான் ஆலயத்தை தொடுவதற்கு கூட நான் பாத்திரன் அல்ல, வானத்தை அண்ணாந்து பார்க்கறது கூட நான் பாத்திரன் அப்படின்னு சொல்லிட்டு யார் இந்த அடுத்த வாரம் வராமல் இருக்கிறாங்க. நான் உணர்ந்துட்டேன் பாஸ்டர், நான் என் மேல நிறைய தப்பு இருக்கு, நான் இதெல்லாம் சரி பண்ணிட்டு ஒரு 5-6 வருஷம் பொறுத்து சபைக்கு வரேன்னா இப்படி யாருமே இருக்க மாட்டோம். நீங்க இன்னைக்கே உணர்ந்து இன்னைக்கே சரியாயிடுங்க, அடுத்த நாள் என்ன பண்ணுங்க, எல்லாருமா வாங்க, இன்னும் பக்கத்து வீடு அக்கா வீட்டுலாம் கூட கூப்பிட்டு வாங்க. 2 நபரை காமிச்சு ஒரு நபர் சரண்டர் பண்றான் பாருங்க. என்னைக்கு சரண்டர் உங்க கையில வருதோ செல்ஃப் சென்டர் உங்களை விட்டு ஓடி போய், சுயம் சார்ந்தது நம்மளை விட்டு ஓடி போக ஆரம்பிக்கும். சரி, தொடர்ந்து வாசிக்க கேட்போம். என்று உங்களுக்கு சொல்லுகிறேன், ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் என்றும் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். தேவச்சனமே, நான் என்று சொல்வதை காட்டிலும் நாம் என்று சொல்லுகிற பொழுது கலைஞர் சொல்றார், உதடு ஒட்டுதான். சொன்னான்னு சொல்லாட்டிலும் நாமன்னு சொன்னா ஒட்டதான் போகுது. அவர் எடுத்து உரைத்தார், நமக்கு தெரியல, அதாவது என்ன செய்தார் கலைஞரே, சொல்லி காமிச்சார். இப்போ நம்ம உயர்த்தப்பட வேண்டும். எத்தனை பேரு சொல்லுங்க, நான் உயர்த்தப்பட வேண்டும். ஆகையினால் தேவனுக்கு முன்பாகவும் மனிதர்களுக்கு முன்பாகவும் என்னை தாழ்த்துகிறேன். எத்தனை பேர் சொன்னீங்க? கண்டிப்பா அதன்படி நடக்கணும். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான். அவ்வளவுதான். இப்போ ஒருத்தர் என்ன சொன்னார், உள்ள போய் தன்னை உயர்த்தி காமிச்சார் ஆண்டவர். செல்ஃப் சென்டர்ட். சோ உங்க வாழ்க்கையில ஆண்டவருக்கு முன்பாக உங்க வாழ்க்கையை நீங்க மறைச்சே வைக்க முடியாது. அவருக்கு எல்லாமே தெரியும். நீங்க எதை பேசுறீங்க, என்ன செய்றீங்க, எங்க போனீங்க, எங்க வந்தீங்க, என்ன பார்த்தீங்க, கண்டிப்படி விடுறதா அப்படி விடுறதா எல்லாத்தையும் பார்ப்பேன். எவனாகிலும் சிறு பிள்ளையை போல் தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால், எவனாகிலும் சிறு பிள்ளையை போல தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அதில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். எப்ப ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்குது, இது வீடுன்னு வச்சுக்கீங்களா, இது ஒரு வீடு, உங்க வீடு. உங்க பையன் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த உடனே அவர் எங்க ஓடுவாரு, இதை தூக்கி போடுவார், பையன் தூக்கி போட்டு நேரா ஃப்ரிட்ஜை திறந்து பார்ப்பார். ஃப்ரிட்ஜ் இருக்கு, வந்த உடனே என்ன சரி யாரும் கேட்க மாட்டார். தேவச்சனமே, ஒரு பிள்ளை குழந்தைங்க என்ன செய்யுது, அதுக்கு தேவையானது எங்க இருக்கோ அங்க போய் முதலாவது திறந்து பார்க்க, இருந்தா எடுத்துக்குது, இல்லைன்னா யார்கிட்ட கேக்குது, எப்படி கேக்குது, என்னமா நேத்து நான் பார்த்தேன், அங்க ஜெம்ஸ் இருந்தது, அங்க கேட்பரிஸ் இருந்தது, வறுத்த முந்திரி பருப்பு இருந்தது, 3 எங்க நீ அப்பாவும் சேர்த்து விட்டீங்களா, வேற யாரா வந்து வாங்கி போயிட்டாங்களா, வேற பசங்க வந்தாங்க கொடுத்துட்டீங்களா,
தன்னுடைய உரிமையை என்ன கேக்குது? தான் நிலைநாட்டுது. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீங்க வேதத்தை வாசிக்கிறீங்க, எல்லாம் செய்றீங்க, நீங்க சிறு பிள்ளையை போல மாறாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துல எது ஒரு குழந்தைக்கு தேவை என்பதை அந்த குழந்தைக்கு ஆயத்தமாக அந்த குடும்பம் வச்சிருக்கு. அது பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் அது விரலை பார்த்த உடனே, விடுற சத்தத்தை பார்த்த உடனே இவன் சொல்றான் 50 ரூபாய் எங்கனா பக்கத்து வீட்டு அக்காட்ட கடன் வாங்கியாவது அதை வாங்கி கொடுத்தோம். எல்லாம் தொந்தரவு தாங்க. தேவன் ராஜ்யத்தை குறித்ததான ஆசை உங்களுக்குள்ள அப்படிதான் இருக்கணும். தொந்தரவு பண்ணி யார்கிட்ட கேட்கணும்? ஆண்டவர்கிட்ட கேட்கணும். தேவச்சனமே, ஏன் இதை நம்ம தொந்தரவு பண்ணி அவர்கிட்ட கேட்கணும்? வாசிக்க கேட்போம். அப்பொழுது நல்லவன் ஒருவன் அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு இயேசு, நீ என்னை நல்லவன் என்று சொல்வானே, தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவன் இல்லையே. இப்போ ஒரு வார்த்தையை சொல்லுறார், தம்பி, நீ யாரை பார்த்து காப்பி அடிச்சு சத்தியத்தை வளர்க்காத. சத்தியம் யார் இடத்துல இருக்கு? தேவனோடதான். இப்ப நான் இங்க யாரா வந்திருக்கிறேன்? பிரதிநிதி, ஒரு மனுஷனாக தான் நான் வந்திருக்கேன். என்ன கூட நீ சொல்லிடாத சமயத்துல நான் இன்னும் என் போராட்டத்தை முடிக்கல. இன்னும் பரமேறி முடிச்சாரா? இல்ல முடிக்கல. நடுவுல என்ன நடக்கும் யாருக்குமே தெரியாது. சோ தேவஜனமே, உங்களுடைய லைஃப் ஃபேக்டர் ஆண்டவர் கையில அவருடைய வார்த்தையாக இருக்கிறது. வாசிக்க கேட்போம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 23ஆம் அதிகாரம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 29வது வசனம். என் வார்த்தை அக்கினியைப் போலும், என் வார்த்தை அக்கினியைப் போலும், கன்மலையை நொறுக்கும் சம்மட்டியை போலும் இருக்கிறதல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். எந்த மனுஷனை நீங்க நம்பி வார்த்தையை கேட்டாரு? பிகாஸ் டிசைடிங் ஃபேக்டர் யாரு? கர்த்தர். அவர்தான் இவங்க ரெண்டு பேர்ல யார் பெர்ஃபெக்ட்னு சொல்லக்கூடியவர். சோ உங்க மனசாட்சி இருக்கலாம், உங்க ஆத்மாவா இருக்கலாம், உங்க சிந்தையா இருக்கலாம், உங்க அறிவா இருக்கலாம், உங்க ஆற்றலா இருக்கலாம். நீங்க அந்த மனசாட்சியின்படி போவாதீங்க. கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு என்ன சொல்லும் நீங்க சிந்திச்சீங்கன்னா பரிசுத்த ஆவியார் உங்களுக்கு அதை கரெக்டா நீங்க பெர்ஃபெக்ட்டா இல்லையா என்பதை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். ஏன்? கிரைஸ்ட் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரா? அவர் என்னன்னு சொல்லப்பட்டிருக்கீங்க வேதத்திலே? கன்மலையும் நொறுக்கும் அவருடைய வார்த்தை சம்மட்டியை போலவும் அது அக்கினியை போலவும் இருக்கிறது. So hereafter relay upon the word of the scripture. வேதம் உங்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது என்பதை சிந்தித்து பாருங்கள். 24ஆம் அதிகாரம் 6-7 வசனத்தை வாசிக்க கேட்போம். அந்த பக்கத்துல இருக்கு. அவர்களுக்கு நன்மை உண்டாக நான் கண்களை அவர்கள் மேல் வைத்து, அவர்களுக்கு நன்மை உண்டாக நான் என் கண்களை அவர்கள் மேல் வைத்து. இன்னைக்கு வாக்குத்தத்த வார்த்தை என்ன? தங்கள் அழுக்கற கழுவப்படாமல் இருந்தும் தங்கள் பார்வைக்கு சுத்தமாய் தோன்றுகிற சந்ததியாக நீங்களும் நானும் வாழுகிறோமா என்று நம்மை இங்க ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு சொல்லுது, அவர்களுக்கு நன்மை உண்டாக, அவர்களுக்கு நன்மை உண்டாக நான் என் கண்களை அவர்கள் மேல் வைத்து, நான் என் கண்களை அவர்கள் மேல் வைத்து அவர்களை இந்த தேசத்துக்கு திரும்பி வர பண்ணி, அவர்களை இந்த தேசத்துக்கு திரும்பி வர பண்ணி அவர்களை கட்டுவேன், அவர்களை கட்டுவேன், அவர்களை இடிக்க மாட்டேன், அவர்களை இடிக்க மாட்டேன், அவர்களை நாட்டுவேன், அவர்களை நாட்டுவேன், அவர்களை பிடுங்க மாட்டேன், அவர்களை பிடுங்க மாட்டேன். நான் கர்த்தர் என்று அறியும் இருதயத்தை, நான் கர்த்தர் என்று அறியும் இருதயத்தை அவர்களுக்கு கொடுப்பேன், அவர்களுக்கு கொடுப்பேன். அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன். அவர்கள் தங்கள் முழு இருதயத்தோடும், அவர்கள் தங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்திற்கு திரும்புவார்கள், என்னிடத்தில் திரும்புவார்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய, என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். தேவஜனமே, மாறி போய் இருக்கிற உன்னுடைய வாழ்க்கை, we have been diverted away from the eyes of the Lord. இதே இடத்துல தான் இருக்கும். But we have diverted from the eyes of the Lord. சபைக்கு தான் வருவோம், சபைக்கு தான் செய்வோம், சபையை குறித்து தான் இருக்கும் எண்ணங்கள் எல்லாம்.
வேதாகமத்தை குறித்து தான் இருக்கும். ஆனா நம்முடைய சுய கண்கள் ஒரு செல்ஃப் சென்டர்ட் ரைச்சியஸை வச்சுக்கிட்டு filthy அசுத்தமாய் தேவனுக்கு தோன்றுகிற ஒரு மனுஷனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்ட போதிலும் வேதத்தை நீங்கள் வாசித்து 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 துதித்து ஜெபித்து ஜெபித்து ஏன் நம்முடைய வாழ்வில் வெற்றி காண முடியல? நமக்கு தெரியாது. நம்ம அந்த பரிசேயனை போல இருக்கிறோமா, ஆயக்காரனை போல இருக்கிறோமா, சதுசேயனை போல இருக்கிறோமா, நியாயப்பிரமாணியை போல நம்ம இருக்கிறோமா நமக்கு தெரியாது. ஆனா இன்னைக்கு இந்த வார்த்தையின்படி நமக்குள் இருக்கிற ப்ரீடென்டியஸ் பாசாங்குத்தனமான ஒரு அணுகுமுறையை ஆண்டவற்றிலிருந்து வாபஸ் பெறுவோம். இதுவரைக்கும் நம்ம அவர்கிட்ட கேட்ட கேள்வி, சபைக்கு வந்தது இதெல்லாம் பாசாங்கா இருக்குமானால் today we are likely to surrender ourselves in the gracious hands of the Lord. பெருந்தன்மையாய் இருக்கிற தேவனுடைய சமூகத்துல உங்க ஆத்மாவை சமர்ப்பிங்க, தயவு செய்து சமர்ப்பிங்க. சபைக்கு லேட்டா வராதீங்க. நீ பாசாங்கு காக்கிற ஒரு உத்தமனா நீ இருக்க முடியாது. பாசாங்கு காக்கிற உத்தமனா தான், அது இல்லாத உத்தமனா நம்மளால இருக்க முடியாது. ஒரு சின்ன காரியத்துல நீங்க பெர்ஃபெக்டா இருக்க பாருங்க. உங்க தசம பாகங்கள்ல உங்க சம்பாதனை வந்தா அதை கணக்கு போட்டு பார்க்கும்போது கடனுக்கே போயிடுது. ஆனா கடனுக்கு முதல்ல எடுத்து வைக்காத, தசம பாகத்துக்குன்னு எடுத்து வச்சு. நம்ம வந்த உடனே பற்றாக்குறையில் இருக்கிறவங்க நம்ம என்ன பண்ணிடுறோம்? இவங்கத்துவம் அவங்கத்துவம். யாருக்கு பயப்படுறோம்? not for the pure nature of the man. மாய்மாலமாய் இருக்கிற மனுஷன் அகப்பட்டபடியினால் அவனுக்கு பயந்து எடுத்து வைக்கிறீங்க. ஆனா சத்தியத்தின்படி அவர் கண்களை உன் மேல வைக்க விரும்புகிறாரே. வேதம் பொய்யா? நீ விசுவாசித்தா அந்த வார்த்தையின் மகிமையை நீ பார்க்க முடியும். ஆனா உன்னை ஏமாத்திக்கிட்டு இருக்கு பிசாசு. கடன் உன்னை ஏமாத்திட்டு இருக்கு, வியாதி உன்னை ஏமாத்திட்டு இருக்கு, சர்க்கம்ஸ்டான்சஸ், சிச்சுவேஷன், சூழ்நிலை, சந்தர்ப்பங்கள் உன்னை ஆளுகை செய்யுது. இங்க வாழ்ந்துட்டு இருக்க பாசாங்குத்தனமான அணுகுமுறையில நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். தேவச்சனமே, நேற்று வரைக்கும் வேலை செய்துட்டு வர்றேன். அந்த காசை வாங்கின அடுத்த செகண்ட் ஃபார் த புவர் அண்ட் த நீடி ஐ டைவர்ட்டட் எவ்ரிதிங். எனக்கென்று அவர் என்ன வச்சிருக்கிறாரோ அதையும் கொண்டு வந்து ஒரு கூலிக்கு வேலை செய்த அது கூலியாதான். ஒரு சாக்லேட்டு என் சொந்தத்துக்கு இன்னும் நான் வாங்கி சாப்பிட்டேன். உங்களை காற்றிலும் பலன் எனக்கு. அல்லேலூயா. உங்களை விட கம்மியா தூங்குற, உங்களை விட கண் எனக்கு பிரமாதம். என் சரீரத்திலேயோ சுகத்திலேயோ பணத்திலேயோ பொருளையோ ஆசீர்வாதங்களோ எனக்கு ஒன்றும் குறை கிடையாது. கடன் இல்லாத காரு, கடன் இல்லாத மோட்டார் சைக்கிள், இங்க இருக்கிற பொருட்கள் எல்லாம் சேர்த்துக்கினா 30 லட்சத்துக்கு மேல எனக்கு கடன் இல்லாத சொத்து. யாரோ எவரோ கொடுத்தது, நான் ஒரு பைசா செலவு பண்ணல. ஆனா இன்னைக்கு என்னதுன்னு நான் ஒன்றும் பெருமை பாருங்க. போகும்போது பாருங்க, புல்லட்டு 10வது வருஷம் புல்லட்டு, புதுசு மாதிரி இருக்குதா? இந்த பழைய கோணி, பழைய துணி, பழைய பேப்பர் மாதிரி வச்சிருக்கிறதா? ஆந்திரா வரைக்கும் அதெல்லாம் போயிடுவேன். ஏன் இதை சொல்றேன்? அவருடைய கண்களை நம்ம மேல வைக்கிறதுக்கு இடத்தை கொடுத்தா போதும். வேற ஒண்ணும் வேணாம். அவர் வாக்குரைச்சிட்டார். ஆகூர் காலங்கள்ல அப்படிதான் இருந்ததுன்னு சொல்றாரு. என் காலத்திலேயே அப்படிதான் இருந்தாங்கன்னு சொல்றாரு ஜீசஸ். ஆனா இப்போ நீங்களும் நான் தான் சொல்றோம், ஆகூர் காலத்துல இருந்தது போல இருக்கிறோமா? மறைக்காம சொல்லுங்க. அப்படிதானே மாய்மாலமா இருக்கிறோம். அப்ப புரியுதா எல்லாருக்கும்? ஆகூர் காலத்துல, சாலமோன் காலத்துல எழுதப்பட்ட அன்னைக்கு எழுத்துல என்ன எழுதியிருக்கோ, சாமி பத்திரமாத்து தங்கம் அன்னைக்கு எப்படியோ இன்னைக்கு அப்படிதான், அதே மாதிரிதான் நாங்களும் இருக்கிறோம். இன்னைக்கு சரண்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கை இல்லைன்னு புழுவிட்டு நீங்க உங்க வாழ்க்கை புழுவின வாழ்க்கையா தான் இருக்கும். பரவாயில்லையா? ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கலையா? உங்க மனசாட்சிக்குள்ள பேசிக்கங்க. நீங்க வாயால அறிக்கை வேண்டாம், உள்ள பேசிக்கங்க. இப்போ உங்களுக்கு எல்லாம்
ஒரு போனஸ். இப்போ இந்த வேத வசனம் 24 அவருடைய வார்த்தை 6-7 என்ன சொல்லுது? அவர்களுக்கு நன்மை உண்டாக நான் என் கண்களை அவர்கள் வைத்து அவர்களை இந்த தேசத்துக்கு திரும்பி வர பண்ணி அவர்களை கட்டுவேன், அவர்களை இடிக்க மாட்டேன், அவர்களை நாட்டுவேன், அவர்களை பிடுங்க மாட்டேன். நான் கர்த்தர் என்று அறியும் இருதயத்தை அவர்களுக்கு கொடுப்பேன். அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன். அவர்கள் தங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்திற்கு திரும்புவார்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார். இது ஆண்டவரே உங்களுக்கு சொல்றார். ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா.